நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. மீனாட்சிக்கு பேர் தெரியுமாம்மா? ராஜாத்தி, ராஜமாதங்கி. மற்ற கோயிலில் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். எங்கள் மீனாட்சி தாயிட்ட போய் நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கப்படும். தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளின் தளர்வரியா மனந்தரும், தெய்வ வடிவுந்தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாந்தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே. எது? கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. திருஞான சம்பந்தர் பாடினது 16,000 பாட்டு, கிடைச்சது 4,000 சொச்சம். மிச்சம் பூரா கரையான்ல போயிடுச்சு சிதம்பரத்துல. திருநாவுக்கரசர் பாடினது 49,000 பாட்டு, கிடைச்சது 3,000 சொச்சம். மிச்சம் பூரா கரையான்ல போச்சு. சுந்தரர் பாடினது 38,000 பாட்டு, 1020 பாட்டு கிடைச்சது, மற்றது கரையான்ல போச்சு. கிட்டத்தட்ட 1,00,000 சொச்சம் பாட்டுல 8,000 சொச்சம் பாட்டு தான் கிடைச்சது, மற்றது பூரா கரையான்ல போயிடுச்சு. தமிழ் அருமை யாருக்கு தெரியும்? தண்ணிக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், கரையானுக்கு நல்லாவே தெரியும். இந்த கேடுகட்ட தமிழனுக்கு மட்டும் தெரியாது. ஏன் தெரியுமா? கிடைச்சதே 8,000 சொச்சம் பாட்டு. அதுல தமிழன் எத்தனை பாட்டை பாடம் பண்ணினான்? ஓதுவார்களுக்கு கூட 300 பாட்டு தெரிஞ்ச அதிர்ஷ்டம். பிரண விசேஷமான, பிரணவம்னா என்ன அர்த்தம்? விசேஷமான புதுமை. பிரகாரம்னா என்ன அர்த்தம்? விசேஷமான சுத்து. பிரசவம்னா என்ன அர்த்தம்? விசேஷமான வெளிப்பாடு. பிரசாதம்னா விசேஷமான சாப்பாடு. சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. பிரசாதம் கோயில்ல கொஞ்சம்தான் வாங்கி சாப்பிடணும். கண்டவாயில வாங்கி சாப்பிட்டு சுவத்துல தொடச்சிட்டு போகக்கூடாது. தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத், அருணாச்சலம், சித்ரா ராம்நாத், டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் விந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பாஸ்கரன் செட்டியார் அவர்களே, இந்த மிக சிறப்பான திருக்குட நன்னீராட்டு விழாவை காண்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த அவரை தவிர 6 பெருமக்களே, வந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, தாய்மார்களே, நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சேர்ந்த பெருமக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த தனவணிக பெருமக்கள் என்கிற நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த காலத்துல வியாபாரம்தான் பண்ணினாங்க. சிவனை கும்பிடுவாங்க, ஆனா சிவன் கோயில் கட்டுறதெல்லாம் அவ்வளவுக்கு இல்லை. அவங்களுக்குன்னு 9 கோயில் இருந்தது, இன்னும் இருக்கு. அந்த 9 கோயிலையும் சாதாரணமா ஒரு குடிசை அளவில் தான் வச்சிருந்தாங்க. ஒரு மரம், மரத்தடியில சிவலிங்கம்,
அண்ணாமலையார் உள்பட உண்ணாமலை தாயாரும் அண்ணாமலையாரும் ஒரே இடத்துல தான் கோயில் அந்த காலத்துல. அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. 1812 அப்போ கோவிலூர் ஆண்டவர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். முத்திராமலிங்க ஞான தேசிகர் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் தான் முதல்ல கோயிலூர்ல ஒரு திருப்பணியை ஆரம்பிச்சார். இவங்கெல்லாம் ரங்கூன்ல வியாபாரம், மலேசியாவில் வியாபாரம், சிங்கப்பூர்ல, பினாங்கில், கொழும்புல எல்லா இடத்துலையும் வியாபாரம். ஆனா ரொம்ப சிவன் கோயில் கட்டுற அளவுக்கெல்லாம் போகல. சிவனை கும்பிடுவாங்க, சிவ மதம். இந்த முத்துராமலிங்க ஞான தேசிகர் கோயில் கட்டினாரா கோவிலூர்ல. எல்லாருக்கும் அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்ட உடனே அவர் சொன்னார், நீங்க நல்லா இருக்கணும்னா சிவபக்தியோடு இருக்கிறீர்கள், சிவன் திருப்பணியை செய்ய வேண்டும். மன்னர்களுக்கு பின்னால கோயிலை பாதுகாப்பதற்கு ஆள் கிடையாது. முஸ்லிம் படையெடுப்பினாலே கோயில்கள் அழிந்து விட்டன. சோழ ராஜாக்களுடைய காலம் முடிந்து விட்டது, நாயக்கர் காலமும் முடிந்து விட்டது. மதுரை கோயிலே சரியாக இல்லை. எப்போ 1812 ஒட்டி மதுரை கோயில்ல 1000 குரங்கு தெரியுமா. மழை பெஞ்சா அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் தானா நடக்குமா. மேல உள்ள தட்டோடெல்லாம் எடுத்துக்கிச்சு. வெள்ளியில பண்ண வாகனத்தை எல்லாம் உரிச்சு விட்டாங்க. அப்பவே ஆரம்பிச்சிருச்சு, எல்லாத்தையும் உரிச்சு விட்டாங்க. முத்துராமலிங்க ஞான தேசிகர் வருத்தப்பட்டார். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கூட்டம் கோயிலூர்ல போட்டார். நீங்கள்லாம் என்ன செய்யணும் தெரியுமா, அங்கங்க கோயில் கட்டணும். அதுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு கோயில் கட்டணுங்கிற நினைப்பு அதிகமா வந்தது. முதல்ல கட்டின கோயில் எது தெரியுமா? ஓனா சிறுவயல்னு ஒரு ஊர். ஆட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உய்யக்கொண்டான் சிறுவயல். பொன்னடகி அம்மன் கோயில். முதல்ல பொன்னடகி அம்மன் கோயில அந்த ஊர்க்காரங்க கட்டினாங்க. அடுத்தாப்புல அரியக்குடி பெருமாள் கோயில் அவர் கட்டினார் அடுத்தாப்புல. அப்புறம் ஒன்னொன்னா கட்ட ஆரம்பிச்சாங்க. 9 கோயிலையும் கற்கோயிலாக மாற்றினார்கள். நம்ம 9 கோயில் சொல்றோமே, குலதெய்வ கோயில் 9ஐயும் கல் திருப்பணி. 1878 அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பெரிய திருப்பணி பண்ணினார். 25 லட்சம் செலவு. 1878 25 லட்சம்னா இன்னைக்கு எத்தனை கோடி? அப்ப பவுன் 5 ரூபா வித்துச்சோ 10 ரூபா வித்துச்சோ. இன்னைக்கு பவுன் 1,08,000 தாண்டிக்கிட்டு நிக்குது. பெருக்கி பாருங்க எத்தனை சைபர் போடுறது. 78 25 லட்சம் செலவு. மதுரை மீனாட்சி கோயில் 1878 புதுசா கோபுரம் கட்டி திருப்பணி பண்ணினார். மதுரையில அந்த காலத்துல ராஜகோபுரம் 3 தான். தெற்குல 1, கிழக்குல 1, மேற்குல 1. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஜடாவர்மன், மாரவர்மன் சுந்தரபாண்டியன், செவ்வந்தி செட்டியார்னு ஒருத்தர். இவங்க தான் அந்த காலத்துல கோபுரம் கட்டினாங்க. வடக்கு கோபுரம் கட்டப்படாமல் மொட்டை கோபுரமா இருந்துச்சு. வடக்குல இப்போ நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் நகர விடுதிக்கு எதிர்த்தாப்புல இருக்க அந்த கோபுரம் மொட்டை கோபுரமா இருந்துச்சு. தெரியுதா உங்களுக்கு? மேல விதானம், அதுக்கு மேல கோபுரம் கிடையாது. அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார்னு பிள்ளையார்பட்டி கோயிலை சேர்ந்தவர். அந்த புண்ணியவான் கோயிலுக்குள்ள போய் பார்க்கிறார். கோயில் சீனமடைந்து போயிருக்கிறது. ஒரு கோபுரத்தை காணோம். நம்ம வீடெல்லாம் மாளிகையா இருக்கு, மீனாட்சி அம்மனுடைய அரண்மனை இப்படி இருக்கே. மீனாட்சிக்கு பேர் தெரியுமாம்மா? ராஜாத்தி, ராஜமாதங்கி.
மற்ற கோயிலில் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். எங்க மீனாட்சி தாயிட்ட போய் நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கப்படும். தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும், தெய்வ வடிவுந்தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாந்தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே. எது? கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இவர் மீனாட்சி கோயில் திருப்பணி பண்றேன்னு ஆரம்பிச்சார். ஸ்தபதிகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார்த்திட்டார். மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாக்கணும். எத்தனை லட்சம் செலவானாலும் சரி. ஒரு குடும்பம் எல்லாரும் சிற்பிகள் எல்லாம் உட்கார்ந்தாங்க, பேசவே இல்லை. நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு வயதான சிற்பி எந்திரிச்சார். செட்டியார் ஐயா, இந்த கோபுரம் கட்டுற வேலையை விட்டுருங்க. ஏன்? கீழே முனீஸ்வரர் இருக்கார், அவருக்கு மேல ஏறித்தான் கோபுரம் கட்டணும். முனீஸ்வரருக்கு மேல ஏறி கோபுரம் கட்டினா 8 நாளையில செத்து போவாங்க. நாங்க மாட்டோம். 1,00,000 ரூபாய் தர்றேன், சாகுரியான்னா எவனாவது சாவானா? இந்த ரூபாயை வச்ச பிறகு என்ன பண்றது? கண்ணை வித்து சித்திரம் வாங்கலாமா? பாரதியார் சொல்லுவார், கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கிடில் கைகொட்டி சிறியாரோ, மண்ணில் இன்பங்கள் விரும்பி சுதந்திர மாண்பை இழப்பாரோ. நாங்க செய்ய மாட்டோம். செட்டியார் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த புண்ணியவான கும்பிடுறேன் ஐயா, முதல் செங்கலை நான் எடுத்து வைக்கிறேன். 8 நாள் பாருங்கள். நான் உயிரோடு இருந்தால் மீனாட்சியின் திருப்பணி தொடரட்டும். நான் இறந்து போனால் பரவாயில்லை, மீனாட்சி திருப்பணிக்காக இந்த உயிர் அர்ப்பணமாகட்டும். மாடு செத்து போனா தோலை உரிச்சு செருப்பு தைக்கிறான். பாம்பு செத்து போனா தோலை உரிச்சு மணிபர்ஸ் தைக்கிறான். மனுஷன் இறந்து போனா எப்ப தூக்குறாங்கன்னு கேட்கிறேன். இந்த உடம்பு மீனாட்சிக்காக போகட்டும். சத்தியம் பண்ணினார் செட்டியார். அமராவதி புதூர் வானாயினா நாவண்ண காணா நாகப்ப செட்டியார் மீனாட்சி கோயிலுக்குள்ள போனார். அம்பாள் காலில் விழுந்தார், அழுதார். செய்கிறது அம்பாளா நாமளா? அவதானே. அழுதார். மாலை போட்டார் அம்பாளுக்கு. மாலை எடுத்துக்கிட்டார். தேங்காய் மாலை, 2 செங்கல், ஒரு எல்லாம் கொண்டு வந்தார். ஏணி மரத்தை வச்சு ஓரத்தில் ஏறிட்டார். கோபுரத்துக்கு கீழே கோபுரம் இல்லை, இந்த விதானத்தில் ஏறி நிற்கிறார். கீழே முனீஸ்வரர், மேலே செட்டியார், எல்லாம் பார்க்குறாங்க. கும்பிட்டார். முனீஸ்வரருக்கு ஒரு தேங்காய் அடித்தார். அம்பாளுடைய அந்த மாலை, குங்குமம், 2 செங்கல் மேலே வச்சார். கும்பிட்டார். தாயே, உன்னுடைய திருப்பணி தொடங்கட்டும். கீழே இறங்கிட்டார். எல்லாம் என்ன சொன்னா, போன வெள்ளிக்கிழமை என்னைக்கு செட்டியார் வச்சிருக்காரு. வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, திங்கள் 4, செவ்வாய் 5, புதன் 6, வியாழன் 7, வெள்ளியோட வெள்ளி 8. இன்னைக்கு ராத்திரி செட்டியார் கதை முடிஞ்சிரும். எல்லாம் ரெடி ஆயிட்டான். சாயங்காலம் 6 மணி. செட்டியார் வீடு எங்க தெரியுமா? கிழக்கு சித்திர வீதி, அம்பாள் சந்நிதிக்கு எதிர்த்தாப்புல. இன்னைக்கு 63 குரு பூஜை மடம் அப்படின்னு இருக்கு அந்த வீடு. சாமி புறப்பட்டா முதல்ல செட்டியார் வீட்டு வழியாத்தான் போகும். சாமி சேர்க்கைக்கு வந்தா கடைசியா செட்டியார் வீட்டு வழியாத்தான் கோயிலுக்குள்ள போகும். அந்த இடம் எல்லாம் போய் பார்க்கறான். வீடு சாத்தி கிடக்கு. முடிஞ்சிருக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு முடிஞ்சிருக்கு. பார்ப்போம், 1/2 மணி நேரம் பார்ப்போம், இல்லைன்னா கதவை உடைப்போம். 6 மணி, 6:30 மணி கதவு திறக்கப்பட்டது. செட்டியார் கம்பீரமா உடம்புல 16 இடத்துல விபூதி பூசிக்கிட்டு சிவப்பழமா நிற்கிறார். உடம்புல விபூதி எத்தனை இடத்துல பூசணும்? 16 இடத்துல பூசணும். உச்சந்தலையில வைக்கணும், நெஞ்சில 1, கீழே 2, இந்த தோள்பட்டை கிட்ட இந்த இடத்துல 1, முழங்கைக்கு மேல 1,
மணிக்கட்டுக்கு மேல 1, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 3, எத்தனை ஆச்சு? 1 2 3 6 9, விலாவில் 2 11, கழுத்துல 2 13, மறந்துடாதீங்க இங்க 2. மொத்த கணக்கு போடவா? 1 2 3, இங்க ஒரு 3 6, இங்க ஒரு 3 9, விலாவில் 2 11, அப்புறம் 2 13, அதுக்கப்புறம் முழங்கால் 2, இதெல்லாம் கூட்டி பார்த்து 16 இடத்துல விபூதியோட செட்டியார் கம்பீரமா மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் அப்படியே நிற்கிறார். நெத்தியில விபூதி, தலையில அப்படியே நிற்கிறார். எல்லாம் பார்த்தாங்க. என்னடா ஆச்சரியமா இருக்கே, கால் இருக்கா பாருன்னா, கால் என்ன முழுசுமே இருக்கு. செட்டியார் உயிரோடு இருக்கார். திருப்பணி தொடங்கப்பட்டது 1874. உயிரை பணையம் வச்சு முதல்ல ஒரு செட்டியார் திருப்பணியை தொடங்கினார். நாயக்கர் காலத்துக்கு பின்னால 1874 ஒட்டி திருப்பணி. குரங்கு 1000 இருக்கே, என்ன செய்யறதுன்னாங்க. எல்லார்ட்டையும் செட்டியார் கேட்டார், என்ன செய்யலாம்? எல்லாம் சொன்னா விஷம் வச்சு கொல்லலாம். செய்யலாமா? செட்டியார் கெட்டிக்காரர், வேண்டாம், கடலை வாங்கிக்கிட்டு வாங்கோ. நிறைய கடலை சாராயத்தில் ஊற போட்டார். கோயில் பூரா கொட்டி விட்டார். எல்லா குரங்கும் சாப்பிட்டது, அப்படியே மயங்கிருச்சு. நம்ம ஆளு குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கான் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு நிறைய வருமானத்தை உண்டாக்கிட்டு தன் வீட்டை வறுமையில ஆழ்த்துறான் பாருங்க. எல்லாம் படுத்துருச்சு. கொண்டு போய் அழகர் கோயில்ல விடுகின்றார். எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போய் அழகர் கோயில்ல விட்டுட்டான். இன்னைக்கு அத்தனை குரங்கு அழகர் கோயில்ல பேரம் பேத்தியோட நல்லா இருக்கு. செட்டியார் பண்ணன வேலை. உள்ள போறார். கோபுரத்துக்கு ஏற்பாடு. மொட்டை கோபுரத்தை கட்டி முழு கோபுரம் ஆக்கினார். ராஜாக்கள் கட்டினதுக்கு அப்புறம் பெரிய கோபுரம் 9 நிலை 9 மாடம் கட்டின ஒரே மனிதர் வைநாகரம் நாகப்பன் செட்டியார். அது எந்த வருஷம்? 1878. இப்போ அந்த கோயில் கட்டினது எல்லாருக்கும் தெரியுது. எந்த வருஷம்? 1878. 4 காரியம் பண்ணினார். 1, மொட்டை கோபுரத்தை முழு கோபுரம் ஆக்கினார். 2, 4 வீதியிலையும் மதுரையில் ஆடி வீதின்னு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏமா அதுக்கு ஆடி வீதின்னு பேரு? ஆடி மாசம் உற்சவத்துல அம்பாள் அங்கே உலா வருவாள். ஆடி பூர உற்சவம் அவளுக்கு. அதனால அந்த வீதிக்கு என்ன பேரு? ஆடி வீதி. ஆடி வீதி பூரா கல்லும் முள்ளுமா கிடக்கும். இவன் கல்லுலையும் முள்ளுலையும் போனா கோயிலுக்குள்ள போக போது கடவுள் நினைப்பா வரும். காலில் முள்ளு குத்திட்டா முருகன் நினைப்பு வருமா? முள்ளு நினைப்பு வருமா? முள்ளுதானே நினைப்பு வரும். செட்டியார் பார்த்தார், 4 ஆடி வீதியையும் கல் தளம் போடுன்னார். கல் தளம் போட்டாச்சு. 2வது வேலை. கல்யாண மண்டபம், திருக்கல்யாண மண்டபம் இழுத்து முன்னால கட்டுன்னார். முன்னால கட்டியாச்சு. 3வது 4வது முக்கியமான காரியம். செட்டியார் கோயிலை சுத்தி வந்தார். மதுரை மீனாட்சி கோயில்ல இப்படி மதில் சுவர் இருக்கு. இத பாருங்க, அந்த காலத்துல எப்படி மதில் சுவர் கட்டியிருக்காங்கன்னு. மதில் சுவர் இருக்கு. இந்த மதிலுக்கு பேர் தெரியுமா யாருக்காவது? மதுரை கோயில் என்னமா? கபாலி மதில். அம்மா 100க்கு 200 மார்க் உங்களுக்கு. கபாலி மதில். என்ன பேரு? கபாலி மதில். எங்க சார் சொல்லி இருக்கு? நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுறதோ? எங்க சொல்லி இருக்கு? ஞானசம்பந்த சாமி பாடுறார். வீடலாலவாயிலாய் விடுமையார்கள் நின்களல் பாடலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீள் கடிம்மதில் கபாலி நீள் கடிம்மதில் கூடலாலவாயிலாய் குழாயதென்ன கொள்கையே. ஞானசம்பந்தர் சொல்றார் கபாலி மதில். மதில் சவத்துக்கு பின்னால செட்டியார் வெளியில நிற்கிறார். ஒரு நாய் சிறுநீர் கழித்தது. செட்டியார் பார்த்துட்டார். கோயில் மதில் சுவரை ஒட்டி சிறுநீர் கழித்தால் அடுத்த 7 ஜன்மத்துக்கு 4 கால் 1 வால்.
இது நாயோ நரியோ பன்றியோ குரங்கோ தெரியாது. தப்பு யாரு தப்பு? நம்ம தப்பு. நம்ம தான் மதில் சுவர்கிட்ட நாய் வர்ற மாதிரி பண்ணிட்டோம். செட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா? மீனாட்சி கோயில் மதில் சுவத்தில் இருந்து 20 அடிக்கு இடத்தை அரசாங்கத்தில் காசு கொடுத்து வாங்கினார். சுத்தி 20 அடி நந்தவனம் தோட்டம் வச்சுட்டார். மீனாட்சிக்கு தோட்டம் எப்படி தெரியுமா? காலை மலரும் பூக்களுக்கு பாதி, மாலை மலரும் பூக்களுக்கு மீதி. ஆண்டவன் கழுத்து மாலையும் அரசன் கழுத்து மாலையும் வாடக்கூடாது. காலை மலரும் பூக்களை எடுத்து காலையில மாலை கட்டு, மாலை மலரும் பூக்களை எடுத்து மாலையில மாலை கட்டு. செட்டியார் பண்ண திருப்பணி எல்லாம் பண்ணனாரா? கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்றாரா? கொஞ்சம் பணம் பத்தலை. எங்க அந்த காலம்ங்க ஒரு குடும்பம் யோசிக்கிறார். ஆமா, அந்த ஆத்தூருக்கு பக்கத்துல ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தமே, அதை போய் வசூல் பண்ணிடுவோமா? வர வேண்டிய பணம். சார்ட் வண்டியை போட்டுக்கிட்டு புறப்பட்டார். அந்த காலம் சார்ட்டு, ரெட்டை குதிரை. வண்டிக்காரன் சமயக்காரன் நாகப்ப செட்டியார் புறப்பட்டாச்சு. அந்த ஊருக்கு போனா அந்த ஆளு ஆத்தூருக்கு போயிட்டாருன்ட்டாங்க. ஆத்தூர் எங்க இருக்கு தெரியுமோ? தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் போற பாதையில இருக்கு. ஆத்தூருக்கு போயிட்டாருன்ட்டாங்க. செட்டியார் வண்டியை போட்டுக்கிட்டு ஆத்தூருக்கு போனா அவரு வேத்தூருக்கு போயிட்டாரு. இப்ப செட்டியார் ஆத்தூர்ல மாட்டிக்கிட்டார். ராத்திரி 8 மணி. வண்டிக்காரன் சொல்றான், இனிமே போக முடியாது, பாதையெல்லாம் மோசம். அப்போ செட்டியார் பார்த்தார், சரி ராத்திரி இங்க படுப்போம். எங்க படுக்கிறது? ஹோட்டலா இருக்கு? இல்லையே, சத்திரம் எங்கேயோ இருக்கு. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு வீட்டுக்கு முன்னால திண்ணை. அந்த காலத்துல வீட்டுல எல்லாம் திண்ணை இருந்துச்சு. இப்போ திண்ணையை இடிச்சு விட்டு நாயை கட்டி வச்சு விட்டோம். திண்ணையில 4 பேர் படுப்பான். அவனுக்கு காலையில மோர் கொடுத்தா புண்ணியம். எங்க வீட்டு பழைய வீட்டுல எல்லாம் தேவகோட்டையில பெரிய திண்ணை, 50 பேர் படுக்கலாம். சடப்பரப்பம்பாயை விரிச்சு ராத்திரிக்கு வைகாசி மாதம் சித்திரை மாசம் நல்லா காத்து வரும் படுத்திருப்பாங்க. சட்டிச்சாமின்னு ஒரு சித்தர் அங்க வந்து கூடவே படுத்திருப்பார். திண்ணை இருந்ததுனால. திண்ணை இருந்தது ஆத்தூர்ல. ஒரு திண்ணை செட்டியாருக்கு வண்டி மெத்தையை கொண்டு வந்து போட்டாங்க. படுக்க சொன்னாங்க. பெரியவர் படுத்துட்டார். மனசு, ஐயோ மீனாட்சி, ராத்திரிக்கு ராத்திரி அர்த்த ஜாமம் பார்ப்பனே, இன்னைக்கு நான் பார்க்கலையே, இங்க இருக்கனே. ராத்திரி அர்த்த ஜாமம் பார்க்கலன்னா செட்டியாருக்கு தூக்கம் வராது. பள்ளி அறைக்கு மீனாட்சியை அனுப்பிச்சுட்டு தான் அவர் தூங்குவார். நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி. மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணனா பொண்ணு கல்யாணம் பண்ணாப்புல பண்ணுவாராம் அந்த செட்டியார். தூக்கம் இல்லை. அம்மா லேசா கண் அசைறாப்புல இருந்துச்சு. ஒரு 10 மணி. லேசா தூங்கினாரா, யாரோ தட்டுறாங்க. முழிச்சுக்கிட்டார். எதிர்த்தாப்புல ஒரு 12 வயசு, பச்சை பாவாடை, பச்சை சிற்றாடை, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். சீர்காழி கோவிந்தராஜம் பாட்டு. ஒரு பொண்ணு பச்சை பசேல்னு நிக்குது. எந்த ஆடை? பச்சை ஆடை. மீனாட்சிக்கு உடை வந்து பச்சை. திருமூலர் திருமந்திரம் சொல்லுது, ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே, ஓம் ஐம் ஹ்ரீம், ஓம் ஐம் ஹ்ரீம். இதான் அவளுக்கு மந்திரம். அந்த மந்திரத்துக்குள்ளே இருக்கிறாள் அம்பாள். 12 வயசு, கம்பீரமா கருணை கண்ணோட நிற்கிறாள். கையில பெரிய வெள்ளி தாம்பாளம். தட்டுன்னு சொல்லக்கூடாது. தட்டுன்னா முடையன்னு அர்த்தம். பணத்தட்டுன்னு சொல்லக்கூடாது, தாம்பாளம்னு தான் சொல்லணும். கையில வெள்ளி தாம்பாளம். இப்படி பார்க்கிறார். கண்ணை திறந்தா தெரியுது, கண்ணை மூடுனா தெரியல. அப்போ இது கனவா நனவா? நனவு. எதிர்த்தாப்புல நிக்கிறது மீனாட்சி. கண்ணீர் கொட்டுது. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி
உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குலைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையல்கண் எம்பிராட்டி அரும்பும் இட நகை போற்றி ஆரணன் ஊபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. இவர் பாடு கண்ணீர் கொட்ட பாடுறாரா, அவ சிரிச்சபடிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. அம்பாளுக்கு பூமாலை பிடிக்குமா, பொன்மாலை பிடிக்குமா, பாமாலை பிடிக்குமா? பூமாலைக்கு வாட்டம், பூமாலை வாடி போயிடும். பொன் மாலைக்கு மனம் கிடையாது, பாமாலை என்னைக்கும் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆச்சு மறைஞ்சிட்டான். கையில வெள்ளித்தாம்பாளம் இருக்கு வர்த்தே. பார்க்கிறார், மீனாட்சி கோயில் அர்த்த ஜாம பிரசாதம். ராத்திரிக்கு அர்த்த ஜாமம் பார்த்துட்டு அந்த பிரசாதத்தை தான் செட்டியார் சாப்பிடுவார். பிரசாதம்னா தெரியுமா? பிரண விசேஷமான, பிரணவம்னா என்ன அர்த்தம்? விசேஷமான புதுமை. பிரகாரம்னா என்ன அர்த்தம்? விசேஷமான சொத்து. பிரசவம்னா என்ன அர்த்தம்? விசேஷமான வெளிப்பாடு. பிரசாதம்னா விசேஷமான சாப்பாடு. சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. பிரசாதம் கோயில்ல கொஞ்சம்தான் வாங்கி சாப்பிடணும். கண்டவாயில வாங்கி சாப்பிட்டு சுவத்துல தொடச்சிட்டு போகக்கூடாது. பிரசாதம். தாம்பாளத்துல மீனாட்சி அர்த்தஜாம பிரசாதம். அழுதார், எடுத்தார். வண்டிக்காரனை எடுப்பேனா, இந்தா. சமயக்காரன் கூட இந்தா, மிச்சம் இவர். என்னமாவது கிடைச்சா நம்மளா தானா தின்னு வீணா போகலாமா? யாருக்காவது கொடுத்துத்தான் சாப்பிடணும். கொடுத்தார், சாப்பிட்டார். மனசு பூரா மீனாட்சி நிறைஞ்சு நிற்கிறான். விடிஞ்சுது. வண்டியை கட்டு மதுரைக்கு. என்னங்க வசூல்? வசூல் எல்லாம் அவ பார்த்துக்குவா. நான் புறப்பட்டா இவ பாட்டுக்கு ஒரு தாம்பாளத்துல சாப்பாட்டை தூக்கிக்கிட்டு சின்ன குழந்தை பின்னால அம்மா சாப்பிடு சாப்பிடுன்னு ஓடுற மாதிரி எனக்கு பின்னாலே கருணை கடல் எங்க அம்மா ஓடி வர்றா. அவ கால் என்னத்துக்கு ஆகும்? நான் மதுரைக்கு போறேன். இனிமே என்னுடைய உயிர் போகும் வரை மதுரை எல்லையை விட்டு போக மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஐயாவை பார்த்த உடனே அந்த நாகப்ப செட்டியார் நினைப்புத்தான் வந்துச்சு. என்னம்மா, கிடைக்க பணம் யாரு வேணாலும் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நேற்றுக்கு பிச்சைக்காரனா இருக்கேன், இன்னைக்கு 1000 கோடி வச்சிருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு அரசாங்கம் கண்டுபிடிச்சாத்தான் தெரியும். புரியுதா? செட்டியார் கொடுத்தார், புறப்பட்டார். கோயிலுக்கு வந்தார். பரிசாரகனை தூண்ல கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஏன்? வெள்ளி தாம்பாளத்தை காணும். செட்டியார் தாம்பாளத்தை தூக்கிட்டு ஓடுறார். என்னன்னு கேட்டாங்க. அழுது அழுது கொஞ்சத்தை சொன்னார், கொஞ்சத்தை சொல்லல, கண்ணீர் வந்தது. கொடுத்துட்டு வந்துட்டார். சோதனை மாதிரி அமராவதி புதூர்ல மனைவி இறந்து விட்டான். போகணுமா வேண்டாமா? இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கண்ணதாசன். போகணுமா வேண்டாமா? போகல. மீனாட்சி பார்த்துக்குவா. மகனை அனுப்பிச்சார், எல்லாம் பண்ணினான். கொஞ்ச காலம் ஆச்சு. கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. செட்டியார் வீட்டு வாசப்படியில் நிற்கிறார். திருவீதி உலா, பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு, சண்டீசர் வரைக்கு போயாச்சு. தேவாரம் ஓதினார்கள். செட்டியார் கேட்டார். இவருக்கு பரிவட்டம் கட்டினார்கள். தாம்பாளத்துல பிரசாதம் கொடுத்தார்கள். பக்கத்துல தம்பி வெங்கடாசலம் செட்டியார் அவர்கிட்ட கொடுத்தார். அப்படி சாஞ்சார். மீனாட்சி, மீனாட்சியினுடைய திருவடிகளில் அந்த ஆன்மா சரண் அடைந்து விட்டது. இதெல்லாம் எப்ப சொன்னேன்? 1878 கும்பாபிஷேகம். அதுக்கு 1 வருஷம் முன்னால. அப்ப எந்த வருஷம்? 1877 தேவகோட்டையை சேர்ந்த ஒரு செட்டியார் இந்த பகுதியில் கடை வச்சிருந்தவர். அது எந்த ஊருன்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு நாகப்பட்டினத்துல கடை இருந்துச்சு, காரைக்காலில் இருந்துச்சு. காரைக்கால் அம்மையாரே நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சத்துல வந்தவர. அதனால 3ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த பக்கத்துல வியாபாரம்.
கப்பல் கடல் வியாபாரம் இருந்துச்சு. தன்னுடைய கடையை பார்க்க வந்தவர் இந்த கோயிலை பார்த்தார். தக்களூர் அப்பர் சுவாமிகள் 2 இடத்துல பாடியிருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமி ஒரு இடத்துல பாடியிருக்கார். 6ஆம் திருமுறையில 2 முறை, 7ஆம் திருமுறையில 1 முறை. ஆனா இந்த ஊருக்கு தனிப்பதிகம் கிடையாது. தனிப்பதிகம் உண்டா இல்லையா? இல்லைன்னு சொல்லாதீங்க, கிடைக்கல. கரையான்ல போச்சு இல்ல. திருஞான சம்பந்தர் பாடினது 16,000 பாட்டு, கிடைச்சது 4,000 சொச்சம். மிச்சம் பூரா கரையான்ல போயிடுச்சு, சிதம்பரத்துல. திருநாவுக்கரசர் பாடினது 49,000 பாட்டு, கிடைச்சது 3,000 சொச்சம். மிச்சம் பூரா கரையான்ல போச்சு. சுந்தரர் பாடினது 38,000 பாட்டு, 1020 பாட்டு கிடைச்சது, மற்றது கரையான்ல போச்சு. கிட்டத்தட்ட 1,00,000 சொச்சம் பாட்டுல 8,000 சொச்சம் பாட்டு தான் கிடைச்சது, மற்றது பூரா கரையான்ல போயிடுச்சு. தமிழ் அருமை யாருக்கு தெரியும்? தண்ணிக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், கரையானுக்கு நல்லாவே தெரியும். இந்த கேடுகட்ட தமிழனுக்கு மட்டும் தெரியாது. ஏன் தெரியுமா? கிடைச்சதே 8,000 சொச்சம் பாட்டு, அதுல தமிழன் எத்தனை பாட்டை பாடம் பண்ணினான்? ஓதுவார்களுக்கு கூட 300 பாட்டு தெரிஞ்ச அதிர்ஷ்டம். மற்றெல்லாம் ஏட்டுக்குள்ள இருக்கு, தீபம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். கரையான்ல போச்சே, அதுல எத்தனை கோயில் பாட்டு போச்சோ. மயிலாப்பூர் கோயில் இருக்குல்ல, கற்பகாம்பாள் உடனாகிய கபாலீஸ்வர பெருமான். மயிலாப்பூர் கோயில ஞானசம்பந்தர் பாடின பாட்டு கிடைச்சிருச்சு. திருநாவுக்கரசர் வந்தார், திருவான்மியூர பாடினார், திரு ஒற்றியூர பாடினார். மயிலாப்பூரை பாடாம இருப்பாரா? பாடினார், கரையான்ல போச்சு. மதுரைக்கு ஞானசம்பந்தர் வந்தார், பாடினார், கிடைச்சிது. திருநாவுக்கரசர் வந்தார், பாடினார், கிடைச்சிது. சுந்தரமூர்த்தி சுவாமி வந்தார், பாடினார், பாட்டை காண. சொக்கலிங்க பெருமான் தொலைத்து விட்டார். வேற என்ன பண்றது? கரையான்ல போச்சு. அது மாதிரி நிச்சயமா தக்களூருக்கு பதிகம் இருந்திருக்கணும், நமக்கு கொடுத்து வைக்கல. இந்த 1877 ஆண்டை ஒட்டி அதற்கு கொஞ்ச நாட்கள் முன்னால் இங்கே வந்த ஒரு புண்ணியவான். உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லணும். காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பேரு. அழகா சொன்னார், இந்து மதத்தை காப்பாற்றக்கூடிய கோட்டை காவல் வீரர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். யாரு சொன்ன வார்த்தை? பரமாச்சாரியார். ஏன்னு கேட்டாங்க. புண்ணியவான் சொன்னார், தமிழ்நாட்டில பாடல் பெற்ற திருத்தலங்கள் 276. 2 புதுசா கண்டுபிடிச்சதை சேர்த்து 276 திருத்தலங்கள் மூவரால் பாடப்பட்டவை. ஞானசம்பந்தர் பாடியிருப்பார், திருநாவுக்கரசர் பாடியிருப்பார், சுந்தரர் பாடியிருப்பார், இல்ல 3 பேரும் பாடியிருப்பாங்க. அப்படி இந்த 276 திருத்தலங்களில் கிட்டத்தட்ட 150 திருத்தலங்கள் சீனித்து போன பொழுது அவ்வளதையும் கற்கோயில் ஆக்கி காப்பாற்றி நித்தியப்படி வழிபாடு நடப்பதற்கு காரணமாயிருந்து கோடிக்கணக்கில் செலவழித்தவர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். அதனால நல்ல கையை தட்டலாம். ஏமா, இந்த திருப்பணி பண்ணவங்களுக்கு கையை தட்டாத கை அது இருந்தா என்ன, போனா என்ன? அப்ப அந்த காலத்துல 15 கோடி. என்ன 15 கோடினா இப்ப சாதாரணமா போச்சு நமக்கு. என்ன எல்லாம் லட்சம் கோடி அவன் அடிச்சுட்டான்னு படிச்சு லட்சம் கோடி எல்லாம் நமக்கு இப்ப சாதாரணமா போச்சு. அந்த காலம் 15 கோடிக்கு மேல. எப்ப 1900 வரைக்கும் இவங்க பண்ணின திருப்பணி 15 கோடி. அதுக்கப்புறம் பண்ணது கணக்கு அப்புறம். அந்த காலம் அவர் சொன்ன மாதிரி மொத்தம் எத்தனை கோயில் சொன்னேன்? 276 கோயில். அதுல 150க்கு மேல திருப்பணி செய்தவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். இந்த 150 கோயில்கள்ல
கிட்டத்தட்ட 120 கோயில்களில் திருப்பணி செய்தவர்கள் தேவகோட்டை நகரத்தார்கள். எல்லாம் லிஸ்ட் இருக்கு என்கிட்ட. நான் ஒரு பெரிய புத்தகம் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யாராவது ஒரு பிள்ளையார் கோயில்னு சொன்னா குறிச்சுக்குவேன், எழுதி எழுதி வைக்கிறேன். மீனாட்சி என்ன நினைக்கிறாளோ எனக்கு தெரியாது. அதுல கிட்டத்தட்ட 100 கோயில்களுக்கு மேல் திருப்பணி செய்தவர்கள் இலுப்பைக்குடி நகரத்தார்கள். அந்த இலுப்பைக்குடி நகரத்தார்களில் 99% திருப்பணி செய்தவர்கள் தேவகோட்டை மேனாவகையார். மறக்கவே விடாது. எந்த கோயிலுக்கு போங்க, திருக்காலத்துக்கு போங்க, மேனாவக திருப்பணி. காஞ்சிபுரத்துக்கு போங்க, மேனாவக திருப்பணி. திலதைப்பதிக்கு போங்க, மேனாவக திருப்பணி. திருவாரூருக்கு போங்க, மேனாவகையார் திருப்பணி. ரெட்டை ஆனாருனாவும் சத்திரன் சோவண்ணமானாவும் எல்லா கோயிலுக்கும் திருப்பணி. பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த வரிசையில் ஒரு புண்ணியவான் 1877 தேவகோட்டை மேனா ராவண்ணமானா ஆனா ராமநாதன் செட்டியார். இவங்க ஐயாவுக்கு ஐயா. ஒரு உத்தேசமா சொல்றேன். 1877 இந்த கோயில 75,000 செலவழிச்சு கற்கோயில் ஆக்கினார். கோயிலை பார்த்தீங்களா? கல் எப்படி கட்டியிருக்காங்கன்னு. நம்மளும் தான் இன்னைக்கு வீடு கட்டுறோம். 15 நாளைக்கு தாங்குங்கிறேன். அது 15 நாளைக்கு எப்படி அநியாயமா இருக்குது. அந்த காலத்துல 15 வருஷத்துக்கு தாங்கும்பாங்க. இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. அந்த புண்ணியம் அது இந்த ஊர்ல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் யாரும் கவனிக்காத ஊரு, கிராம பக்கத்துல உள்ள ஊரு. அங்கதான் வந்து அதை திருப்பணி பண்ணி கிளப்பி விட்டுருவாங்க. 90% பாருங்க இந்த கிராமத்துல உள்ள கோயில் பூரா. விழுப்புரம் பக்கத்துல திருவாமாத்தூர் நகரத்தார் திருப்பணி சின்ன கோயிலா இருக்கும். அது என்ன, அது பாடல் பெற்ற சேத்திரம். அப்பர் பாடி இருக்கார். காளையார் கோயில் என்ன வசதி இருந்தது? ஒன்றும் கிடையாது. ராஜாவுக்கு அப்புறம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. தேவகோட்டை நகரத்தார்கள் கோயில் திருப்பணி எடுத்து நடத்தினார்கள். அது மாதிரி இந்த புண்ணியவான் நம்முடைய தேவகோட்டை மேனா ராவண்ணமானா ஆனா ராமநாதன் செட்டியார். இந்த நகரத்தார் இல்லாதவங்களுக்கு இந்த விலாசம் சொன்னா ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா நகரத்தார்களுக்கு இந்த விலாசத்தை வச்சுத்தான் நாங்க அடையாளமே கண்டுபிடிப்போம். 7 தலைமுறை விலாசம் வரிசைக்கு வரும். இன்னாருன்னு சொல்லிவிடுவோம். இனிஷியலுக்கு அவ்வளவு மதிப்பு. எல்லாம் அந்த வீட்டை தவிர மற்றவனுக்கு அதை ஒழுங்கா சொல்ல தெரியாது. பல பேர் இன்னைக்கு பேரம்பேத்திகளுக்கே ஒழுங்கா சொல்ல தெரியல. சிலதை நடுவில் விட்டுடுறாங்க. மேனா ராவண்ணமான ஆனா ராமநாதன் செட்டியார் 75,000 செலவு பண்ணி 1877 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணினார். எத்தனை வருஷம் ஆச்சுமா? 150 வருஷம், 149 வருஷம். அந்த காலத்துல நம்ம இன்னைக்கு இவ்வளவு வசதியோட இவ்வளவு கஷ்டப்படுறோம். உங்களுக்கு தங்குறதுக்கு இன்னைக்கு பெரிய டீலக்ஸ் ரூம் கேட்குது, ஏசி ரூம் கேட்குது, போக காரு வர காரு. இதுல நீட்டா வந்து ஏதோ கல்யாணத்துக்கு வந்தாப்புல வந்துட்டு போயிடுறோம். அப்படித்தானே? இங்கேயே இருந்து பாடுபட்ட புண்ணியவானுக்குல்ல அந்த மதிப்பு தெரியும். எவ்வளவு வேலை இந்த குடும்பத்துல. இப்போ இந்த திருப்பணி ஈடுபட்டவர்கள் 7 பேர். அது அடுத்தாப்புல நான் வர்றேன். 1877 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் கும்பாபிஷேகம். அடுத்தாப்புல நிர்வாகம் பூரா அவங்கள்ட்ட. அவருடைய மகன் சுப்பிரமணியன் செட்டியார் 1915 அவர் கும்பாபிஷேகம். தெரிஞ்சது. நடுவில் எத்தனை கும்பாபிஷேகமோ நமக்கெல்லாம் தெரியல. ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் 1937 இருந்து அந்த சுப்பிரமணியன் செட்டியாருடைய மைந்தர் ராமநாதன் செட்டியார் நிர்வாகம் 1978 வரை. 78 இருந்து இந்த 7 பேர்ல ஐயா நாகராஜன் அவர்கள் முழு பொறுப்பெடுத்து இங்கேயே கட்டி காத்துக்கிட்டு கிடந்து ஏதோ தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி இந்த அறம் வளர்த்த நாயகி. அம்பாளுக்கு என்ன பேரு? தர்ம சம்பர்தனி.
தமிழ்ல என்ன பேரு? அறம் வளர்த்த நாயகி. அவளுக்கு கும்பாபிஷேகம். நாளைக்கு என்ன வேலை பார்க்கணும், கும்பாபிஷேகத்துக்குள்ள இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே அப்படின்னு அவளது ஈடுபாட்டோடு செய்கிறார். அவருடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறது. அதுக்குள்ள ஒரு செய்தி சொல்லணும். ஒரு பெரியவர் என் கூட வந்தார். இப்போ ஐயா, கொஞ்சம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இங்க பூரா பூச்சி தேடு பூரான் இதுதான் ஐயா இருக்கும், நாங்கள்லாம் ரொம்ப வாரதில்லை. இப்போ 2013 எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷத்துக்கு முன்னால 2013 மேனா ராவண்ணமானா, ஆனா ராவண்ணமானா, சூனாப்பானா ராவண்ணமானாவுடைய குமாரர்கள். மூத்தவர் பாலச்சந்திரன் செட்டியார், இரண்டாவது நம்முடைய ஐயா பாஸ்கரன் செட்டியார், அப்புறம் ஜெயசீலன் செட்டியார், சுகுமாரன் செட்டியார், நாகராஜன் செட்டியார், ஏகாம்பரநாதன் செட்டியார், கார்த்திகேயன் செட்டியார். அந்த செட்டியாருக்கு 7 இசை மாதிரி 7 பிள்ளைகள். 7 பேரும் இணைந்து எந்த வருஷம்? 2013 கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் இணைந்து கும்பாபிஷேகம் செய்தார்கள். ஒரு பெரியவர் சொல்கிறார், அதுக்கு அப்புறம்தான் இந்த கோயில் கோயிலாய் இருக்கு, நாங்கள்லாம் வந்து கும்பிடுறோம். இன்னும் ஒண்ணு, இப்போ 24/6/2026 பாலச்சந்திரன் செட்டியாருடைய திருமைந்தர் வள்ளியப்ப செட்டியார் இணைந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த பெருமக்கள் 7 பேரும் சேர்ந்து கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் 2026. ஆமா, கும்பாபிஷேகம் பண்ணனா என்னங்க கிடைக்கும்? நமக்கு அதானே வேணும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னது அந்த காலம். என் கடன் பணி செய்து கிடைப்பதே அதானே இந்த காலம். கோயிலுக்கு போனா என்ன சார் கிடைக்கும்? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா? என் பையனுக்கு MBBS சீட்டு கிடைக்குமா? என் பொண்ணுக்கு USA விசா கிடைச்சி வேலை கிடைக்குமா? கேட்கிறோமா இல்லையா? என்ன கிடைக்கும்? தமிழ்நாட்டில் ராஜபாளையம்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜபாளையம்னு உடனே நாய் தான் நினைப்புக்கு வருது. அது ஒரு பக்கம். ராஜபாளையத்தில் ஒரு பெரிய ஜோசியர் கரெக்டா சொல்லுவார். ஜோசியம் பெரிய மேதை. ஒரு நாள் சாயந்தரம் 6 மணி ஒருத்தன் அவர்கிட்ட வர்றான். ஜாதகத்தை கொடுத்தான், கையை நீட்டுறான். எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. சில ஜோசியர்கிட்ட போனா இன்னும் 6 மாதத்துக்கு கஷ்டமாத்தான் இருக்கும், அப்புறம் பழகி போயிடும். இவர் கெட்டிக்காரர், உண்மையான ஜோசியர். ஜோசிய உண்மை, ஜோசியக்காரனுடைய அறிவு பொய். கணக்கு ஒழுங்கால போடணும். குழந்தை தலை உற்பத்தி ஆகிற போது நேரத்தை எழுதணும். அம்மா வயிற்றிலிருந்து குழந்தை வெளியில வருது இல்ல, தலை முதல்ல தெரியுது இல்ல, அந்த நேரத்தை எழுதணும். எத்தனை டாக்டர் எழுதுவாங்க? குழந்தையை எடுக்க பார்ப்பானா நேரத்தை எழுதுவானா? யோசிங்க. பெரும்பாடுபட்டு குழந்தையை எடுத்து குளிப்பாட்டி வச்சுட்டு நிமிந்து பார்த்து என்ன நேரமோ அதை எழுதுவான். அதை வச்சு நீங்க ஜாதகம் போட்டு ஜாதகம் சரியில்லைங்க. ஜாதகம் சரிதான், குறிச்ச நேரம் தப்பு. இந்த ஜோசியர் அவன் கையை காமிச்சானா, கையில இது அவனுடைய ஜாதகம் இருந்துச்சா அப்படி பார்த்தார். நாளைக்கு காலையில 10 மணிக்கு வா சொல்றேன். எப்பவும் அப்படி சொல்ல மாட்டார், உடனே சொல்லிடுவார். நாளை காலையில 10 மணிக்கு வா, அப்புறம் சொல்றேன். சரி, போயிட்டான். பக்கத்துல உள்ள அசிஸ்டன்ட், சாமி எப்பவும் ஜோசியம் கேட்டா உடனே சொல்லுவீங்க, இது எதுக்கு நாளைக்கு வர சொன்னீங்க? ராத்திரி 8 மணிக்கு இவன் கதை முடிஞ்சு போகும்டா. அதை எப்படி நான் சொல்றது? மாரகம், மாரகம்னா தெரியுமா? இறப்பு. மாரகம் தெரிஞ்சா கூட ஜோசியன் சொல்லக்கூடாது. நாளைக்கு சாக போறேன்னா இன்னைக்கே செத்துருவேன் சொல்லக்கூடாது. நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு இவன் கதை முடிஞ்சு போயிடும். அதை எப்படி அவன்கிட்ட சொல்றது? நம்பிக்கையோட நீட்டுறான் ஜாதகத்தை. அதான் நாளைக்கு வர சொல்லிட்டேன். சரி, முடிஞ்சுது, விடிஞ்சுது.
காலையில 10 மணி கம்பீரமா வந்து நிற்கிறான். இவருக்கு ஒன்னும் புரியல, தலையும் புரியல, வாலும் புரியல. அதேபடி என் ஜோசியம் எப்படி பொய்யாகும்? சூரிய சந்திரர்கள் மாறினாலும் என் ஜோசியம் மாறாது. அது எப்படி? இவன் நேற்று செத்து இருக்கணும், கொலையே பண்ணிடுவாரு போல இருக்கு. நேற்று ராத்திரி இவன் இறந்திருக்கணும். இங்க வா கூப்பிட்டார். நேற்று எங்க போனேன்? நேத்தி நீங்க நாளைக்கு வான்னு சொன்னீங்களா, பக்கத்துல எங்க அக்கா ஊருக்கு போனேன். அப்படியா? அக்கா ஊருக்கு எத்தனை மணிக்கு போனேன்? இந்த 8 மணிக்கு கணக்கு வேணும் அவருக்கு. அக்கா ஊருக்கு இங்க இருந்து புறப்பட்டானா 6 மணிக்கு புறப்பட்டானா, வழியில போனேன், மழை பெய்யறாப்புல இருந்துச்சு, தூத்தல் போட்டுது, ஒரு பாலடைஞ்ச சிவன் கோயில். அதுக்குள்ள போய் மழைக்கு தப்பிச்சு நின்னுட்டேன். ஆனா சிவன் கோயில் வெளியில இருந்ததை விட மோசம்னு போக விட்டுத்தான் தெரிஞ்சிச்சு. சிவபெருமானுக்கு மழை பெஞ்சா அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்களாவது நேரப்படிதானே அபிஷேகம் பண்ணுவீங்க. வருண பகவான் எப்பவும் அபிஷேகம் பண்ணுவார். பெய்யற போதெல்லாம் பார்த்தான், கோயிலை பார்த்தான். ஐயோ இப்படி இருக்கே, அம்பாள் சந்நிதி, சாமி சந்நிதி, பாம்பு, நட்டுவாக்காளி, தேடு, இளையுது. ஐயோ இந்த கோயில் இடிஞ்சு கிடக்கேன். ஒரு வசதி வந்தா இல்லை, இப்போ வசதி வந்தா இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணலாமே நினைச்சானா, இடி இடிச்ச உடனே ஒரு பாம்பு மேல இருந்து இவன் தோல்ல விழுந்தது. இடிச்சா பாம்பு பயப்படும். தோல்ல விழுந்தது, அப்படியே தூக்கி போட்டான். சரியான கருநாகம். சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு இவனுக்கு. சே, இந்த கோயிலுக்குள்ளே இருக்கப்படாதரா. வெளியில இறங்கி மழையில நனைஞ்சு ஓடிட்டேன். வீட்டுக்கு போய் அக்கா வீட்டுக்கு போனேன், படுத்திருந்தேன். காலையில வந்தேன், செய்தியை சொன்னான். ஜோசியருக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கெல்லாம் புரியுதா புரியலையா? என்ன புரிஞ்சு போச்சு? இந்த கோயிலுக்கு வசதி வந்தா, அது எப்படி வருமோ தெரியாது, வரும். கோயிலுக்கு திருப்பணி பண்றேன்னு மனசு வந்தா வடி வரும். திருப்பணி பண்றதுக்கு மனம் வேணுமா, பணம் வேணுமா? மனம் தான் வேணும். சத்தியம். இந்த கோயிலுக்கு ஒரு திருப்பணி பண்ணுவேன்னு நினைச்சானா, பாம்பு கடிச்சு சாக வேண்டியவனுக்கு ஆயுள் நீட்டிக்கப்பட்டது. என்ன புரியுது? திருப்பணி பண்ண நினைச்சவனுக்கே ஆயுள் நீட்டிக்கப்படுமானால், இந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த பெருமக்கள் 7 குடும்பத்தாரும் இணைந்து இந்த திருப்பணியை மிகச் சிறப்பாக இந்த காலத்தில் செய்து திருக்குட நன்னீராட்டு விழா செய்கிறார்கள். இந்த குடும்பத்தார் அனைவரும் பொருந்திய தேசம் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர மகிழ்ச்சியோடு நிம்மதியாக 100 ஆண்டுக்கு மேலே வாழ்வார்கள் என்பதை அந்த ஆண்டவனுடைய அருளினாலே சொல்லி மகிழ்ச்சியோடு உங்கள் சார்பில் வாழ்த்துகிறோம். கிடைக்குமா? சும்மா இல்ல, நம்மளால முடியாதது கடவுளால் முடியும். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பாடல் பெற்ற கஷேத்திரங்கள்ல பூரா பெரும்பகுதி திருப்பணி பண்ண ஆசைப்பட்டார்கள். இப்பவும் நடக்குது. நான் இப்ப சொல்ல போறது என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான செய்தி. இந்த கோயில்ல நடராஜா இருக்காரா உள்ள? பாத்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? கையை தூக்குங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன்ல, மாட்டிக்குவீங்க. இங்க சந்நிதி நடராஜா இருக்காருல்ல, சிவனுக்கு பக்கத்துல. நடராஜாவுக்கு காலில் சிலம்பு போட்டிருக்கா இல்லையா? அதெல்லாம் யாரு சார் பார்த்தா? வந்தோம், பார்த்தோம், நல்ல சாப்பாடு போட்ட ஹோட்டல்ல சாப்பிட்டான், இருந்தான், கேட்டான், தூங்கினான், போயிட்டான். நடராஜா இருக்கார்ல, காலில் நம்ம ஊரு கெட்டி தண்டை மாதிரி சிலம்பு போட்டிருக்கா இல்லையா? நான் கேட்கறதுனால பதில் சொல்லிட்டிய தெளிவா, போட்டிருக்குன்னு. பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். வேற எந்த கோயில்லையும் இவ்வளவு பெரிய சிலம்பு இருக்காது. காலோட ஒட்டி இருக்கும். ஏன் சார் அந்த சிலம்பு? நான் வந்த உடனே ஆச்சரியப்பட்டேன்.
விவரமான ஆளுகப்பா அந்த ஆளுக. இந்த நடராஜா எப்ப பண்ணது சாமி? அந்த காலம் பாருங்க, ஐயா காலம் பாருங்க. நடராஜா ஏன் தெரியுமா? சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒரு புண்ணியவான், சேரநாட்டு ராஜா, யானை மேல வந்தாராம். சேரநாட்டுல யானை தானே, யானை மேல வந்தாராம். எதிர்த்தாப்புல ஒரு வண்ணா, இந்த உவர் மண்ணை போட்டு வெடுக்கிறவன். இந்த உவர் மண்ணு உடம்புல பட்டு உடம்பு பூரா விபூதியா இருக்கு, விபூதி மாதிரி இருக்கு, அப்படியே வெள்ளை வெள்ளேர்னு வர்றான். ராஜா யானை மேல வர்றார், சேர நாட்டு ராஜா. இவனை பார்த்தார்ல, உடம்பெல்லாம் திருநீரு. சிவா சிவா சிவா, சிவபெருமான் சிவபெருமான். மேல இருந்து யானையிலிருந்து குதிச்சு அவனுக்கு முன்னால போய் கும்பிட்டாராம். அவன் அரண்டே போனேன். ராஜா என்ன கும்பிடுறாரா? அடி வண்ணான்ன. நான் வண்ண அப்படின்ன. இவர் என்ன சொன்ன தெரியுமா? அடி சேரன்னர். எப்படி இருக்கு? நான் தான் சேர. காலில் விழுந்துட்டாரு. ஏன் விழுந்த? திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர். சிவபெருமான் எப்படி திருநீரோட இருப்பாரோ அந்த காட்சி உங்களை பார்த்த உடனே நினைப்புக்கு வந்துச்சு, அதனால கும்பிட்டேன். அப்படிப்பட்டவர் சேரமான் பெருமாள். அவருக்கு முடிசூட்டணும்னு ஏற்பாடு பண்ணாங்க. அவர் மாட்டேன்ட்டார். நம்மளா இருந்தா எப்படா மந்திரிப்பதை வரும்னு தவிச்சுக்கிட்டு இருப்போம். அவருக்கு ராஜா முடிசூட்டுறேன்னாராம். எல்லாரும் கூடியிருந்தவங்கெல்லாம், ராஜா இறந்து போயிட்டாரு, நீங்க தான் வம்சத்துல மிச்சம், நீங்க தான் முடிசூட்டணும். மாட்டேன்ட்டாரு. ஏன்? சிவபெருமான் உத்தரவு இல்லாம கிடையாது. போய் கேளுங்க. சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாராம். சிவபெருமான், என்னடா உனக்கு வேணும்? இந்த பாருங்க, நான் ராஜாவா வர்றதா இருந்தா என்னுடைய நாட்டுல யாரு என்ன பேசினாலும் அது எனக்கு புரியணும். எது என்ன பேசினாலும் அது எனக்கு புரியணும். ஒரு நண்டு பேசுது, எனக்கு புரியணும். ஒரு யானை பேசுது, அது எனக்கு புரியணும். எறும்பு பேசுது, எனக்கு புரியணும். மனுஷன் பேசுறான் பல மொழி, எனக்கு புரியணும். அப்பத்தான் நான் நாட்டுல ஒழுங்கான ஆட்சி நடத்த முடியும். இந்த வரத்தை கொடுத்தா நான் ராஜாவாகிறேன், இல்ல கோயில்ல தொண்டனா இருக்கிறேன். சிவபெருமான் பார்த்தாராம். சரி, நீ யாரு சொல்றத கேட்கிறியோ, எங்க நிக்கிறியோ, அவங்க பேசுற மொழி உனக்கு புரியும். களறிற்று அறிவார்னு பேர். களறுதல்னா சொல்லுவது. யாரு என்ன சொன்னாலும் பொருள் அறிவார். சேரநாட்டு ராஜாவுக்கு என்ன பேரு? கொஞ்சம் தமிழ் சொல்லி பழகணும். களறிற்று அறிவார். இந்த டிவியில பேசுற மாதிரி லானாவுக்குள் லானா போட்டு பேசப்படாது. களறிற்று அறிவார். பூஜை பண்ணுவாராம். ஆமா, பூஜை எப்ப முடியும்? நம்மளும் தான் பூஜை பண்றோம். பூஜை எப்ப முடியும்? சட்னி வாசம் அடிச்சுட்டா பூஜை முடிஞ்சிடும். ஆமா, அம்மா நல்ல தேங்காயில அருமையான சட்னி பண்ணிட்டாங்க, கமகமன்னு இழுக்குது. சரி சிவபெருமானே, சாரி, இன்னைக்கு பூஜை அவ்வளவுதான், லெட் அஸ் கண்டினியூ டுமாரோ. அதானே? அவருக்கு எப்ப முடியும் தெரியுமா? பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாராம். சிவபெருமானுடைய கால் சிலம்பு ஒலி கேட்குமா, கல கல கலன்னு ஒலி கேட்குமா. பூஜையை முடிப்பாராம். பாருங்க, ஒரு நாள் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாராம், ஒலி கேட்கவே இல்லை. சே, நான் தப்பு பண்ணிட்டேன், பூஜை ஒழுங்கா பண்ணல, என் மேலதான் தப்பு, சிவன் மேல தப்பு இல்லை. நான் ஒழுங்கா பூஜை பண்ணல. நம்ம என்ன ஒழுங்கா பூஜை பண்றோம்? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இது அடிக்குது. கையில ஒரு பிசாசு இருக்குல்ல, இந்த பிசாசு அடிக்குது. நான் கோவிந்தசாமி பேசுறேன், பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்புறமா பேசுங்க. கோகலியாண்ட அங்க விட்டுறக்கூடாது. கோகலியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் திரும்ப அடிக்குது. நான் கோவிந்தசாமி பேசுறேன், பூஜை பண்றேன், அரை மணி நேரம் கழிச்சு பேசுங்க. இறைவன் அடி வாழ்க, ஏகன் அநேகன் அப்பவே சொல்லியாச்சு, திருப்பி சொல்லப்படாது. இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. திருவாசகத்துல சிவபுராணம் 95 வரி.
சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 96 முறை போன் பண்ணிட்டாங்க. நான் சிவபூஜை பண்ணனா போன் பண்ணனா? என்னங்க, நம்ம பூஜை அப்படித்தானே பண்றோம். இவருக்கு பூஜை எப்ப முடியும்? பாதச்சிலம்பு ஒலி கேட்டா முடியும். அன்னைக்கு கேட்கல. நான் தப்பு பண்ணிட்டேன், உடைவாளை உருவி வெட்டிக்க போறார். கலகலகலன்னு அவசரமா அவரு சிலம்பொலிய கேட்பித்தாராம். ஏன் லேட்டுன்னு கேட்டாராம். இது எப்படி இருக்கு? சிவபெருமானை பார்த்து ஏன் தாமதம்னு கேட்கிற அளவுக்கு சேரமான் பெருமாளுடைய பக்தியும் உரிமையும் இருந்தது. நம்மளால காலேஜ் பயலை கூட ஏன்டா லேட்டுன்னு கேட்க முடியல. ஆமாங்க, எங்க ஊர்ல ஒருத்தன் மதுரையில, இப்ப எங்க ஊர் மதுரையாவே போச்சு. தேவகோட்டையை விட்டு அண்ணே ரொம்ப நாள் ஆச்சு வந்து, அதனால நம்ம ஊர் மதுரையாவே போச்சு. சொந்த ஊர் தேவகோட்டை. ஒருத்தன் என்ன பண்ணான், காலேஜில் லேட்டா வந்து நிற்கிறான் பையன், பிகாம் பையன். வாத்தியார் பாடம் நடத்துறாரு. ஏண்டா லேட்டு? சார் 10,000 ரூபாய் கொடுத்து பிகாம் சீட்டு வாங்கியிருக்கேன். என்னை பார்த்து ஏண்டா லேட்டுன்னு கேட்குறீங்க? இவர், டேய் மடப்பயல, நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாத்தியார் வேலை வாங்கியிருக்கேன், போய் உட்கார்றா. ஏங்க லேட்டுன்னு மனுஷன் ஒரு பையனை கூட வாத்தியார் கேட்க முடியலையே. சிவபெருமானை பார்த்து ஏன் தாமதம் என்று அடியார் கேட்கக்கூடிய அளவிலே சிவனுக்கும் அடியார்களுக்கும் உரிமை இருந்தது, அன்பு இருந்தது, பாசம் இருந்தது. அதுதான் பெரிய புராணம். கோயில் வாசலுக்கு அடியார்கள் போனது அல்ல பெரிய புராணம். அடியார்கள் வீட்டு வாசப்படியிலே ஆண்டவன் வந்து காத்து கிடந்தது பெரிய புராணம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அதாம் பெரிய புராணம். சிவபெருமானை பார்த்து கேட்கிறார், ஏன் தாமதம்? சிவபெருமான் சொன்னாராம், சுந்தரமூர்த்தி சுவாமி சிதம்பரத்துல பாடினார், பாட்டு நல்லா இருந்தது, கேட்டேன், நேரம் போனது தெரியல. இவருக்கா? அப்படியா? சுந்தரர் பாடினாரா? அவர் யாரு? சிதம்பரத்துக்கு போ பார்க்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இவர் போட்ட டிராமா. அப்போ காலில் போட்டிருக்கிற சிலம்புல ஒளி வந்ததா இல்லையா? நினைப்புல வச்சுங்க. 2வது செய்தி, மாணிக்க வாசகர். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கும் மாணிக்க வாசகருக்கும் உள்ள உறவு இமைக்கும் கண்ணுக்கும் உள்ள உறவு மாதிரி. ஆமாங்க, தேவாரத்தை படிப்போம், திருவாசகத்தை சிவலிங்கமா வச்சு கும்பிடுவோம். திருவாசகம் இஸ் ஈக்வல் டு சிவலிங்கம். தேவகோட்டையில ஒரு செட்டியார், திருவாசகம் மொத்தம் எத்தனை பாட்டம்மா? 51 பதிகம். நான் பாட்டு கேட்டேன் 658. அப்படி சொல்லணும், அதுக்காகத்தான் கேட்கறது. இவர் மறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. 658 திருவாசக பாட்டு. 658 திருவாசகம், 51 தலைப்பு. 658 திருவாசகத்தையும் தங்க ஏட்ல எழுதினார். எழுதி அதுக்கு நட்டும் போல்ட்டும் போட்டு மாட்டினார். இவ்வளவு உயரம் நட்டு போல்ட்டு. தேவகோட்டை தீனாராவண்ணமானா திண்ணப்ப செட்டியார்னு பேரு. 1943 செய்தார். 658 பாட்டும் தங்க ஏடு. சார் நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். அவங்க பேரன் சாந்தியில பார்த்தேன். இந்த ஏட்டை வச்சிருந்தாங்க. ஐயா தொட்டு பார்க்கலாமா? நல்லா பார்க்கலாம். தொட்டேன், எடுத்தேன், பிரிச்சேன். 658 பாட்டம், ஒரு தப்பு கிடையாது, சுத்தமா இருக்கு. திருவாசகம் யாரு தயார் பண்ண தெரியுமா? பாடலிங்க ஆசாரி அப்படின்னு ஒரு புண்ணியவான். எந்த வருஷம் சொன்ன? மறந்துட்டீங்கல்ல? 1943. தங்க ஏடு. அவங்க வீட்டில் இன்னைக்கும் அந்த திருவாசக ஏட்டை வைத்து வழிபாடு செய்கிறார்கள். 1943 முக்கியமான வருஷம். ஏன்? நான் பிறந்தது அப்பத்தான்.
நான் மறக்க முடியுமாம்மா? அதனால நல்லா ஞாபகமாகி போச்சு. திருவாசகத்தை சிவபெருமான வச்சு பூஜை பண்ணவங்க நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். இந்த சிலம்புக்காக வந்தேன், மறந்துடாதீங்க. ஊனா சிறுவயல், உய்ய கொண்டான் சிறுவயல், என்னமோ அது அடிக்கடி வருது. பொன்னழகி அம்மன் கட்டளை. அந்த அங்கே நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்ல இளையாத்தக்குடி ஒக்கூரை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல பழனியப்ப செட்டியார்னு ஒருத்தர் நல்லா இருப்பார், குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணாங்க. ஆட்சி பேர் தெரியுமா? தெய்வானை ஆட்சி. ஆட்சி சும்மா செக்கச்செவேல்னு இருக்கும். ஆட்சி பொன்னரம், செட்டியார் எந்நரம். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் மாதிரி. குழந்தை இல்லை. ஆட்சிக்கு பேரு வெள்ளை தெய்வானை ஆட்சி. ஆளு வெள்ளையா இருக்குல்ல, ஊர்ல என்ன பேரு வச்சாங்க? செட்டி நாட்டுல ஒரு பட்ட பேர் வச்சிருவாங்க, வெள்ளை தெய்வானை ஆட்சி. 2 பேரும் குடும்பம் நடத்துறாங்க, குழந்தை இல்லை. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் தண்ணிக்கு போகையிலே தடமறிக்க பிள்ளை இல்லை. இவளது சொத்தையும் வச்சு நம்ம செஞ்ச நல்ல காரியத்தை தொடர்ச்சியா செய்யறதுக்கு பிள்ளை இல்லை. ஒரு வாழை மரம் சாகிற பொழுது அடுத்த வாழை மரத்தை உண்டாக்கி வச்சுட்டு, நான் என் பணியை செய்வதற்கு என் மகனை அனுப்பிவிட்டேன், இனிமே நான் விழலாம் அப்படின்னு ஒரு வாழை மரம் விழுகுதா இல்லையா? அது மாதிரி என் புள்ள வந்துட்டான், என் பேரன் வந்துட்டான். இப்ப பாருங்க, அந்த ராமநாதன் செட்டியாருடைய பேரன் பேத்தி பேரன் மகள் அத்தனை பேரும் போட்டி போட்டு இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணி இருக்கிறாங்க. புரியுதா புரியலையா? அது மாதிரி என்னுடைய காலம், எனக்கு அப்புறம் என் புள்ள செய்யணும், அதுக்கு புள்ள வேணும். கொள்ளி வைக்கிறதுக்கு பிள்ளைன்னு சொல்லாதீங்க. ஒருத்தன் சொன்னா கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை, என்ன பிள்ளை பிறந்தது, பையன் என்ன பண்ண, ரெடி ஆயிட்டேன், தாத்தா நான் ரெடி, நீ ரெடியான்னு கேட்டேன். இது என்னத்துக்கு வம்பு? வேண்டாம். குழந்தை இல்லை. வெள்ள தெய்வான ஆட்சியும் பழனியப்ப செட்டியாரும் தவங்கிடந்தார்கள், பிள்ளை இல்லை. மாமியார், நான் என் பையனுக்கு இன்னொரு தாரம் கட்டுறேன்ட்டான். தப்பு யார்கிட்ட இருந்தாலும் பொண்ணு தலையில தான் விடியும். அந்த காலம் அப்படித்தாம்மா. இன்னொரு தாரம் கட்டுறேன், ஏன் அதுக்கும் பிள்ளை இல்லைன்னா அடுத்த தாரம் கட்டுறேன். இந்த பொண்ணுக்கு கண்ணீர் வந்தது. அவங்க அப்பா வந்தார். பொண்ணு அப்பாட்ட சொல்லி அழுதது. குழந்தை இல்லை, அவருக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ண போறாங்க. அப்படியா? கவலைப்படாது, திருவாசக புத்தகத்தை எடுத்துக்கோ, புறப்படும். 2 பேர் எங்க போனாங்க தெரியுமா? திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில். போயிருக்கீங்களா? அதுக்கு ஏமா ஆவுடையார் கோயில்னு பேரு? சிவலிங்கம் இருக்காது, கீழே இருக்கிற ஆவுடை மட்டும்தான் இருக்கும். அதனால நான் ஒரு தூரம் போனேன். 1961 போனேன். எனக்கு 18 வயசு. அப்போ 1961 அர்ச்சகர்கிட்ட போய் கேட்டேன், சாமி சிவலிங்கம் இல்லை, ஒரு கப்பை கவுத்து வச்சிருக்காங்களே, சிவலிங்கம் எங்க போயிட்டாரு? அர்ச்சகர் என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு. சிவபெருமான் தானே மாணிக்க வாசகருக்காக குதிரையை கொண்டுகிட்டு மதுரைக்கு போயிட்டாரு, அதனால இங்கே இல்லைன்னாரு. கெட்டிக்கார அர்ச்சகர். ஆவுடைய இன்னொன்னு சொல்லவா? அங்க சாமிக்கு பிரசாதம் என்ன தெரியுமா? நைவேத்தியம் புழுங்கல் அரிசி, சில காய் அப்படியே மேடையில கொட்டிடுவாங்க, ஆவி போகும். அந்த ஆவிதான் அவரை சேரும். ஆவி உடையார். இன்னொன்னு சொல்லவா? ஆளுடையார். ஆளுடையார்னா என்னை ஆளக்கூடியவர். ஆளுடையார் கோயில், ஆவி உடையார் கோயில், ஆவுடையார் கோயில். இன்னைக்கு அது மாறி போச்சு. மாணிக்க வாசகர் காலத்துல அதுக்கு பேரு திருப்பெருந்துறை. இந்த அறந்தாங்கிக்கு பக்கத்துல 15 கிலோமீட்டர். செட்டியாரும் மகளும் திருப்பெருந்துறைக்கு போயிட்டாங்க. திருப்பெருந்துறைக்கு பெருமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல 4 கோயிலுக்கு பெருமை. ஒரு கோயில்ல அம்மா தான் எல்லாம்.
பூஜை பூரா முதல்ல அவளுக்கு தான். அப்பா பேசாம இருக்க வேண்டியதான். எந்த ஊரு? எங்க மதுரை. பூஜை மீனாட்சிக்கு. சொக்கலிங்க பெருமான் கேட்பார், அர்ச்சகரே அங்க பூஜை முடிஞ்சிருச்சா? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அப்ப நமக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். ஆமாங்க. ஏங்க அப்படி? ஏமா அவளுக்கு முதல்ல பூஜை? அம்மா மூலம்தான் அப்பாவை உயிர் அறிகிறது. பரவாயில்லையே, அம்மா வயிற்றுல தானுங்க குழந்தை. அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது, அம்மா இந்த பாருங்க, நீங்களும் நானும் ஈக்குவல், அதனால 5 மாசம் நீங்க வச்சுக்கிடுங்க, ஒரு 5 மாசம் நான் வயிற்றுல வச்சுக்கிறேன், சொல்ல முடியுமா? 10 மாசம் அம்மா. அம்மா தான் முதல் சொந்தம். செட்டி நாட்டுல அம்மாவை ஆத்தாம்பாங்க. ஏம்மா? ஆத்தம்னா சொந்தம்னு அர்த்தம். ஆப்த சிநேகிதர். ஆத்தமானார் அயலவர் கூடி. திருவாசகம். நாத்திகம் பேசி நாத்தடும் பேரினர். திருவாசகம். ஆப்தம்னா சொந்தம். உயிருக்கு முதல் சொந்தம் யாரு? அம்மாவா அப்பாவா? அம்மா. அவதான் இதாண்டா உங்க அப்பாம்பா. அப்புறம் தான் பய அப்பாம்பா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முதல்ல அம்மாதான். முதல்ல அம்மாதான். அம்மாவுக்கு அப்புறம்தான் மற்றதெல்லாம். தாய் தான் முன்னால. தாய்க்கு அப்புறம்தான் மற்ற அத்தனை பேரும். முதல் மீனாட்சி கோயில்ல என்ன விசேஷம் தெரியுமா? முதல் பூஜை அம்பாளுக்கு. நம்ம எங்க இருக்கிறோம்? திருப்பெருந்துறையில இருக்கிறோம். மறக்கப்படாது. திருப்பெருந்துறையில 4 கோயில் சொல்ல வந்தேன். முதல் கோயில் அம்பாளுக்குத்தான் எல்லாம். சிவபெருமான் அப்புறம் மீனாட்சி, சொக்கலிங்கம். எதனால தெரியுமா? உயிருக்கு முதல் சொந்தம் தாய். தாய்க்கு அப்புறம்தான் தந்தை. ஆன்மா ஆண்டவனை அடையணும்னா அம்பாள் மூலம்தான் போகணும். நமசிவயன்னு ஒரு எடுத்து தெரியுமில்ல உங்களுக்கெல்லாம்? அதுக்கு என்னமா அர்த்தம்? நமசிவய. நான் மறைப்பு சக்தி. அதெல்லாம் விளக்கம் சொல்ல நேரம் இல்லை. மான்னு சொன்னா மலங்கள். இந்த சிவய மட்டும் எடுத்துங்க. இப்ப நாங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம்? சி வ ய. நல்லா பாருங்க. இங்க உங்களுக்கு யாரு தெரியுறா? இப்போ யாரு தெரியுறா? சிவயதான் தெரியணும். கரெக்டா புடிச்சுட்டாரு பாருங்க. சிவய. இது யான்னா ஆன்மா, வான்னா பராசக்தி, சீன்னா சிவம். ஒத்து வருதா இல்லையா? சிவபெருமான் சிவப்பு, வாங்கிற பராசக்தி கருப்பு, ஏங்கிற ஆன்மா ரெண்டும் சேர்ந்தது. சிவய 3. இந்த பாருங்க, இந்த ஏங்கிற ஆன்மா சீங்கிற சிவத்தை சேரணும்னா வாங்கிற பராசக்தி மூலம் தானே வரணும். என்ன தாண்டி அப்ப முடியும்? முடியாது. அதே மாதிரி சீங்கிற சிவபெருமான் ஏங்கிற ஆன்மாவை அடையணும்னா யார் மூலம் வரணும்? வாங்கிற பராசக்தி மூலம்தான் வரணும். சிவபுராணம் தெரியுதா? அவன் அருளாலே. அவ்வளவுதான்மா. மதுரை மீனாட்சி. மீனாட்சிக்கு முதலிடம். 4 கோயில் சொல்ல வந்தேன். முதல் கோயில் அம்பாளுக்கு மதுரை. 2வது கோயில் அப்பாவுக்கு சிதம்பரம். எல்லாம் அவர் தான். சிவகாமி யாரு? மிஸ்ஸஸ் நடராஜா. பின்னால அமைதியா வருவா. 3வது கோயில் பிள்ளைக்கு. 400 கோடிக்கு நகை போட்டு பிள்ளை வெளியில போகும். அப்பாவும் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வைத்தீஸ்வரன் கோயில். முத்துக்குமார சாமி, செல்வ முத்துக்குமார சாமி. 4வது கோயில் அடியார்களுக்குத்தான் முதலிடம். ஆவுடையார் கோயில். மாணிக்க வாசக பெருமானுக்குத்தான் கோயில். ஆமாங்க, மாணிக்க வாசகருக்குத்தான் திருமேனி. திருவிழா மாணிக்க வாசகருக்குத்தான். திருமேனி மாணிக்க வாசகருக்குத்தான். தேர் மாணிக்க வாசகருக்குத்தான். அடியாருக்குத்தான் முதலிடம். ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார்
முருகனுக்கு கோயில் கட்டினார் திருப்பெருந்துறையில. சிவபெருமான் கனவுல வந்தார். முருகன் கோயில்னு சொல்லாதே, ஆனந்த மாணிக்க வாசகர் கோயில்னு சொல்லு. இன்னைக்கு அதுக்கு பேரு ஆனந்த மாணிக்க வாசகர் கோயில். அந்த கோயிலுக்கு அப்பாவும் பொண்ணு வந்தாங்க. அப்பா பேரு பழனியப்ப செட்டியார், அப்பா பேரு தெரியல, பொண்ணு பேரு வெள்ள தெய்வானை ஆட்சி, மறந்துடாதீங்க. 2 பேரும் திருப்பெருந்துறையிலே இருந்து திருவாசகத்தை பாடினார்கள். திருவாசகத்துல 21ஆம் தலைப்பு. 21ஆம் தலைப்பு என்ன? கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. இதான் முதல் பாட்டு. அப்பாவும் பொண்ணும் 10 பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. 40-45 நாள் ஆச்சு. அப்பா தூங்குறார். கனவுல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். கனவுல கடவுள் வருவாரா மாட்டாரா? சத்தியமா வருவார். காட்சி கொடுக்கிறார். தலைமாட்டுல 7 வெள்ளித்தண்டை வச்சிருக்கேன், எடுத்து மன்னிக்கணும், 6 வெள்ளித்தண்டை. இந்த 7 7ல நிக்குது புத்தி. 6 வெள்ளித்தண்டை வச்சிருக்கிறேன், எடுத்துக்கோ. முழிச்சு பார்த்தா கெட்டி தண்டை 6 வெள்ளித்தண்டை தலைமாட்டில். சந்தோஷம். தண்டைனா ஆண் குழந்தை. தண்டை அணி வெண்டை எங்கின்கினி சதங்கையும் தன்களர் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொணமணைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ. திருச்செந்தூர் திருப்புகள். திருச்செந்தூர் வந்து பக்கத்துல உட்கார்ந்த உடனே திருச்செந்தூர் திருப்புகள் தண்டை நினைப்புக்கு வருது. தண்டை 6 தண்டை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தாங்களா. 6 ஆண் குழந்தை பிறந்தது. போதும் போதுங்கிற அளவுக்கு 6 ஆண் குழந்தை. வம்சம் பெருகிட்டு. மெட்ராஸ்ல ஒரு இடத்துல இந்த சொற்பொழிவு பண்ணினேன். ஒரு அம்மா எந்திரிச்சிருச்சு. என்னமோ கேட்க போகுது. என்ன கேட்க போகுதோ பயமா இருக்கு. என்ன தெரியுமா சொன்னுச்சு? ஐயா, அந்த 6 ஐயாக்கள்ல எங்க ஐயாவும் ஒருத்த. எப்படி இருக்கணும்? 6 தண்டை. இப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு 3 வருஷம் முன்னால ஒரு கல்யாணத்துக்காக போனேன். அந்த செட்டியாருடைய குடும்பத்தார் சிவன் கோயில் கட்டி இருக்கிறாங்க ஓனாசிறுவையில். அதுக்கு போயிருந்தேன். ஆமா, அந்த வெள்ளி தண்டை என்ன ஆச்சுன்னு கேட்டேன். நம்ம தான் விட மாட்டோம்ல. நம்ம கடவுளையா பார்த்தோம்? கடவுளுக்குள்ள அங்கேயத்தானே பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாம் உருக்கி சாமிக்கு அங்கி பண்ணிக்கிட்டோம்னாங்க. அப்படி வாழ்க்கை நமக்கும் திருவாசகத்துக்கும். புரியுதா? நகரத்தார்களுக்கும் திருவாசகத்துக்கும் அப்படி தொடர்பு. அந்த திருவாசகத்துல மாணிக்க வாசகர் வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒன்னே ஒன்று, அதை மட்டும் சொல்லிட்டு முடிப்பேன். மாணிக்க வாசகர் வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் பாண்டிய நாட்டில் மந்திரி. ராஜா குதிரை வாங்க சொல்லி 12,000 தங்க காசு கொடுத்தார். அவர் வாங்கிக்கிட்டு திருப்பெருந்துறைக்கு வந்தார். சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்டார். அதனால கோயிலை கட்டிவிட்டார். எத்தனை பொற்காசு? 12,000 பொற்காசு. ராஜா அங்கிருந்து ஆள் விட்டார். குதிரை என்னாச்சு? சிவபெருமானே குதிரை என்னாச்சு? எல்லா பொறுப்பும் அவருக்கு. நீ சிவபெருமான் சொன்னார், மாணிக்க கல்லு கொடுக்கிறேன், ராஜாட்ட காட்டு குடு. வர்ற ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு குதிரை வருமுன்னு சொல்லு. ஆவணி மாசம் மூல நட்சத்திரம். மதுரைக்கு போயிருக்கீங்கல்ல, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள உள்ள 4 வீதிக்கு என்ன பேரு சொன்னேன்?
ஆடி வீதி. அதுக்கு அடுத்தாப்புல உள்ள மதில் சவத்துக்கு வெளியில உள்ள 4 வீதிக்கு என்ன பேரு? சித்திர வீதி. அதுக்கு அடுத்தாப்புல உள்ள வீதி ஆவணி மூல வீதி. ஏய்யா, அதுக்கு பேரு ஆடி வீதி, இதுக்கு பேரு சித்திர வீதி, அடுத்ததுக்கு பேரு ஆவணி வீதி தானே வரணும். அது என்னத்துக்கு ஆவணி மூல வீதி? யோசிச்சிங்களா? என்னங்க, அதுக்கெல்லாம் மாசம்தான், இதுக்கு ஏன் நட்சத்திரம் சேர்ந்தது? இதுக்கு மட்டும் ஆவணி மூல. ஏன் தெரியுமா? ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமான் குதிரையில வந்து பாண்டியனுக்கும் மாணிக்க வாசகருக்கும் குதிரையை கயிறு மாற்றி கொடுத்த நாள் ஆவணி மூலம். அது நடந்த இடம் கீழாவணி மூல வீதி. அதனால அந்த 4 வீதிக்கும் ஆவணி மூல வீதின்னு பேரு. மதுரைக்கு அவ்வளவு சிறப்பு. ஆவணி மூல வீதி. வர்ற ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் குதிரை வரும்னு சொல்லிட்டார். நாளானைக்கு ஆவணி மூலம் குதிரையை காணோம். ராஜாவுக்கு கோபம் வந்தது. மாணிக்க வாசகரை சிறையில போட்டான். சிறையினா எந்த ஊர் சிறை? மதுரையா? அவர் சொந்த ஊர் திருவாத ஊரா? சொந்த ஊர் ஜெயில போட்டாதான் பேரு கெட்டு போகும். ஏங்க, நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், யாராவது என்னை அடிச்சு விட்டா ஒருத்தனுக்கும் தெரியாது. தேவகோட்டையிலையோ மதுரையிலையோ அடிச்சா அத்தனை பேரும் பேசிடுவாங்க. சொந்த ஊர்ல ஜெயில போட்டாதான் மானம் போகும். அதனால மதுரையில ஜெயில வைக்காம எங்க போட்டான்? வாதவூர் ஜெயில போட்டான். இவர் திருவாதவூர் சிறையில சிவா 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 கண்ணீர் விட்டு அழுகிறார். பெருமானே, பாருடு விண்ணாய் பரந்தயம் பரணேன், பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. அழுதாரா? பாத சிலம்பு ஒலி கேட்டது. அதுக்குத்தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். பாதர் சிலம்பு ஒலி கேட்டது. ஓ, நடராஜாவுடைய பாத சிலம்பு ஒலி கேட்டது. அப்போ சிவபெருமான் வந்து விட்டார். நம்பிக்கை தான் வாழ்வு. கல்லுன்னா கல்லுதான், கடவுள்னா கடவுள் தான். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணதாசன். நீங்க கல்லுன்னு நினைச்சா அது கல்லு தான், கடவுள்னு நினைச்சா கடவுள் தான். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. சிவபெருமான் வந்து விட்டார். ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் வந்து காட்சி கொடுக்கிறார். என்ன கேட்டது? நேத்தி பாத சிலம்பு ஒலி கேட்டது. ராஜா சிறையிலிருந்து விடுவித்தான். ஓடி வந்தார். ஆவணி மூலத்தன்னைக்கு கீழாவணி மூல வீதியிலே எம்பெருமான் சொக்கலிங்க பெருமான் ஒரு குதிரையில காட்சி கொடுக்கிறார். சிவபெருமானுக்கு வாகனம் என்ன? ரிஷபம் தானே. ஒரு கலட்டு காளமாடு வச்சிருக்காரு, தெரியுமா? ஏன் கலட்டு காளமாடு? அதுக்கும் காலம் கிடையாது, அவருக்கும் காலம் கிடையாது. சிவபெருமானுக்கு டேட் ஆஃப் பர்த் உண்டா? நமக்கு உண்டு. டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத் உண்டு. அவருக்கு டிஓபியும் கிடையாது, அதனால டிஓடியும் கிடையாது. பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னு இளங்கோவடிகளுங்கிற சமணர் சொல்கிறார். சிவபெருமான் அந்த இடத்துல வந்து குதிரை வாகனத்துல இல்ல, குதிரையில காட்சி கொடுக்கிறார். எல்லாம் கும்பிட்டாங்க. ராஜா கம்பீரமா பார்க்கறான். குதிரையை பார்த்துக்கோ. எல்லா குதிரையும் வந்துருச்சு, அலை அலையா இருக்கு, வெள்ளை வெள்ளையர்னு. நம்ம பார்க்கறதெல்லாம் பெரிய சைஸ் கழுதை. நீங்க குதிரையை பார்க்கணும்னா ஜெர்மனிக்கு போகணும். ஜெர்மனியில மியூனிச்சுன்னு ஒரு இடம். நான் ஒரு 10 நாள் அங்க தங்கி இருந்தேன். வெளியில வந்தா குதிரை என்ன மாதிரி 2.5 பங்கு உயரம், வெள்ளை வெளேர்னு, பயமா இருக்கு. மிதிச்சுதுன்னா நம்ம கதை முடிஞ்சு போயிடும். அதுதான் குதிரை. நம்ம பார்க்கறதெல்லாம் பெரிய சைஸ் கழுதை. சிவபெருமான் அப்படி குதிரையில வந்து காட்சி கொடுக்கிறார். கும்பிட்டார். என்ன நினைப்பு வந்தது? வாத ஊரினில்
வந்தினி தருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். காரைக்கால்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. திருவாசகர் நல்லா படிச்சவங்க. அதுக்காகத்தான் அந்த வரிகளை லேசா அப்படி ஞாபகப்படுத்துறேன். வாத ஊரினில் வந்தினி தருளி பாதச்சிலம்பு ஒலி. அப்ப என்ன புரியுது? நடராஜாவுக்கு பாதத்துல சிலம்பு இருந்தது, சிலம்பு ஒலிச்சுது. சேரமான் பெருமாள் நாயனார் பூஜை முடிகிற போது சிலம்பு ஒலி கேட்கும். வாதவூரர் ஜெயில இருந்த பொழுது சிலம்பொலி கேட்டது. பெருமான் குதிரையில வந்து காட்சி கொடுத்தார். அப்போ சிவபெருமானுடைய முக்கியமானது திருவடி, திருவடியில உள்ளது சிலம்பு. இதை நன்றாக தெரிந்து கொண்ட அந்த புண்ணியவான் 1877 இந்த கோயிலை கட்டிய அந்த புண்ணியவான் ஒரு நடராஜாவை சமைத்திருக்கிறார். அந்த நடராஜாவுக்கு காலில நல்ல கனமான சிலம்பு அணிவிக்கப்பட்டிருக்கிறது. நீ போனா பார்க்கணும். இப்ப நாளைக்கு பூஜை ஆயிட்டா கிட்டக்க போக முடியாது. இன்னைக்கு போய் பார்த்துட்டு போகணும். சாப்பாடெல்லாம் அப்புறம். சரிதானா? நடராஜா கிட்ட போங்க. நான் வந்த உடனே பார்த்தேன். ஆகா, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அது மாதிரி இந்த கோயிலுக்கு அது ஒரு பெரிய சிறப்பு. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி கிராமங்கள்ல உள்ள கோயிலை தத்தெடுத்து கொண்டார்கள், கோயிலை கட்டினார்கள். பல பேருக்கு பொழப்பு கிடைச்சிது. அந்தந்த ஊர்களுக்கு சிறப்பு. பாடல் பெற்ற கோயில்களை எல்லாம் இவர்கள் கற்கோயிலாக மாற்றினார்கள். அப்படி அந்த காலத்தில் அவங்க தாத்தாவுக்கு தாத்தா கற்கோயிலாக மாற்றியதை இப்பொழுது இந்த 7 பெருமக்கள், அந்த 7 பேருக்கும் நம்முடைய நன்றி வணக்கம், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய ஐயா அவர்கள் பாஸ்கரன் செட்டியார் அவர்கள், அன்பிற்குரிய ஜெயசீலன் ஐயா அவர்கள், அன்பிற்குரிய சுகுமாரன் ஐயா அவர்கள், பாலச்சந்திரன் செட்டியாருடைய திருமைந்தர் வள்ளியப்ப செட்டியார் அவர்கள், அன்பிற்குரிய ஏகாம்பரநாதன் செட்டியார் அவர்கள். அவர் தான் என்னை இங்க கொண்டாந்து இழுத்து கொண்டு வந்து பேச வச்சவர். இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சா அந்த புண்ணியம் ஏகாம்பரநாதன் செட்டியாரை சேர்ந்தது. பிடிக்கலன்னா அந்த பாவம் என்ன சேர்ந்தது. அவருடைய சகோதரர் கார்த்திகேயன் செட்டியார் இதுக்கெல்லாம் மேல இங்கே இருந்து இவ்வளவு காலமாக இந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணியவான் நாகராஜன் செட்டியார். 7 பேருக்கும் நம்முடைய நன்றி, நம்முடைய வாழ்த்துக்கள். ஐயா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து வச்சுட்டு போறீங்க. நம்ம சொத்து பிள்ளைக்கு சேருதா இல்லையா? நம்ம புண்ணியமும் பிள்ளைக்கு சேரும். எழுதி வச்சு. நம்ம பாவமும் பிள்ளைக்கு சேரும். சும்மா தப்பிச்செல்லாம் ஓடிட முடியாது. எங்க அப்பா சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த சொத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பாவம் பண்ணினாரோ அதுலயும் நான் எடுத்து பங்குக்கு வரணும். என் சொத்து மட்டும் போதும், பாவம் அப்பாவுக்கு, பணம் எனக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. கடவுள் சட்டம். இந்த குடும்பத்தார் முன்னோர்கள் நல்ல வழியிலே சம்பாதித்ததுனால அந்த பணங்காசு இன்னைக்கு நல்ல திருப்பணிக்கு ஆகி இருக்கிறது. இல்லைன்னா அது எந்த வழியிலே போயிரும். நான் அதெல்லாம் சொல்லப்படாது. மங்களமான இடத்துல திருப்பணி செய்ய செய்ய நம்ம குடும்பம் நன்றாயிருக்கும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைத்தாலும் வைக்காவிட்டாலும் புண்ணியத்தை சேர்த்து வையுங்கள். பிள்ளைகள் சிறப்பாக இருக்கும். பாருங்க, எத்தனை தலைமுறை அந்த விலாசத்தை பாருங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். அந்த 7 பேருக்கும் நம்முடைய நன்றி. அதாவது மரத்துல வேறு கீழே தான் இருக்கும், தெரியாது. மரம் தான் தெரியும். சகோதரர்கள் 7 பேரும் தெரிகிற மரம். அது வளர்றதுக்கு காரணமாக இருக்கிற மனையறத்தின் வேர் அந்த 7 பேரும், 7 சகோதரிகள்.
பேருக்கு நன்றி, பழத்துக்கு நன்றி, மரத்துக்கு நன்றி. ஐயா ஞாபகப்படுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் நம்ம அத்தனை பேரும் இணைந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணன் அருளால் இந்த குடும்பத்தார் அனைவரும் பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர மகிழ்ச்சியோடு பல்லாண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்தி பேச்ச நிறுத்த மனசில்லை. அடுத்த கும்பாபிஷேகத்திலே ஜட்ஜ் ஐயாவையும் நம்ம பாஸ்கரன் ஐயாவையும் எல்லாரையும் 14 பேரையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு மீதி உரை தொடரும் என்பதை இறைவன் திருவருளால் சொல்லி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.